முன்பொரு காலத்தில் அரசன் ஒருவன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவுகளை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் என்றும், தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் என்றும் அறிவித்தான். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். அவனிடம், போட்டியில் நீ தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள், உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று கேள்வி எழுப்பினர். அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன ஒரு அதிசயம்! கதவு சட்டென திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை, திறந்துதான் இருந்தது. நம்மில் பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணமாகும். தன் மீது நம்பிக்கை கொண்டு முன்னேறி சென்றால் வாழ்க்கையில் எதையும் அடையலாம்.